அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மோட பர்ஸ் எப்போவுமே பணத்தால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு வஜீஃபா. இதை மட்டும் இந்த மாதத்தில் ரஜபு மாதத்தில் நம்ம ஓதி நம்மளோட பர்ஸ்லேயோ பேக்லேயோ நம்ம எங்கெல்லாம் பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ஓதி ஊதணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த வருடம் முழுவதுமே பர்ஸ் நிரம்பியே இருக்குமா, காலி ஆகாதான். எப்போதுமே அல்லாஹால பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான. அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன, எத்தனை முறை ஓதணும், இதை பற்றி ஹதீஸ்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தம் வீட்டில் பரக்கத் செழிப்பில்லை என்று முறையிட்டார். ஆயத்துல் குர்சி தெரியாதா உமக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆயத்துல் குர்சியை எதன் மீது ஓதினாலும் அதற்கு இறைவன் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான். எனவே நம்மோட பணத்திலையோ அல்லது நம்மோட உணவுகள்லையோ திருத்தூதர்களின் எண்ணிக்கையின்படி 313 தடவை நம்ம ஆயத்துல் குர்சியை ஓதி ஒரு நாளில் ஓதி நம்மளோட சாப்பாட்டு பொருட்களையோ பர்ஸ்லேயோ அல்லது பேக்லேயோ அல்லது பீரோலையோ நம்ம எங்கெல்லாம் பணம் வைப்போமோ அந்த இடத்துல 313 முறை ஓதி அதில் ஊதிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு வருடம் முழுவதுமே பரக்கத் செஞ்சுட்டே இருப்பான். இதனால் நம்மளோட பர்ஸும் பேகும் காலி ஆகவே ஆகாது. இன்னும் இது போல் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை செய்யறது கிடையாது. செய்யாமல் எனக்கு கஷ்டம், கவலை, பணப்பிரச்சனை, கடன் தீர மாட்டேங்குது, இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அமல்களை எல்லாமே நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ் தருவான். ஏன்னா என்ன தேவைனாலும் அல்லாஹ் கேட்க தான் சொல்கிறான். இன்னும் பணத்தேவை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்லவே மாட்டான். மனுஷங்க தான் சொல்லுவாங்க, பணத்தை மட்டும் என்கிட்ட கேட்காத, வேற என்னன்னாலும் கேளு அப்படின்னு. ஆனால் நம்மளோட ரப் அப்படி கிடையாது. நம்ம ரப்பு கொடுத்தா குறையவே குறையாது அவனுக்கு. ஏன்னா இப்போது நமக்கு நெருங்கிய ஒரு மனுஷங்க கிட்ட கேட்டால் கூட அவங்க என்ன யோசிப்பாங்க, என்கிட்ட இருக்கிற பணம் குறைஞ்சிரும், என்கிட்ட பணம் மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா கொடுத்தா அவனுக்கு ஒருபோதும் குறையவே குறையாது. அவனோட கஜானா என்றைக்குமே காலியாகாது. அதனால் அவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷங்க தான் பயப்படணும். நம்மளோட ரப்பு எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை. அதனால் நம்ம ரப்புக்கிட்ட எவ்வளவு கேட்டாலும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், இந்த உலகத்திலேயே நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், ஆட்சி அதிகாரத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹுக்கு குறையாது, எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. நம்ம தான் இது போல் அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் வாங்க தெரியாமல் நம்ம அழுதுட்ருக்கோம், கடனாளியாக இருக்கோம், கஷ்டப்பட்டுட்ருக்கோம், பணம் தேவையுடையவங்களாக நம்ம இருக்கோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இது போல் சிறிய சிறிய அமல்களையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செஞ்சான் அப்படின்னா இந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்ம யாருக்கிட்டேயும் போய் கையேந்தி காசுக்காக நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த தேவைனாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நம்முடைய ரப் இருக்கான், நமக்கு அவன் உதவி செய்வான். எனவே இந்த சிறந்த ஒரு வஜீஃபாவை இந்த சிறந்த மாதத்தில், இந்த ரஜப் மாதத்தில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பலன்கள் வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அமலை செய்யக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.